ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியான 2152 கோடி ரூபாயை நாம் கேட்டப்ப இந்த ஒன்றிய பாஜக அரசு என்ன சொன்னாங்க? என்இபி, அதாவது புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டாதான் அந்த நிதியை நாங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த நிதி புதிய தேசிய கல்விக் கொள்கை கீழே வரக்கூடிய நிதி, அதனால உங்களுக்கு தர முடியாதுன்னாங்க. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் SSA திட்டத்திற்கு தான் நாங்கள் நிதி கேட்கிறோம், என்இபி திட்டத்திற்கு நிதி கேட்கல, PMSRI திட்டத்துக்கு நிதி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பல முறை சுட்டி காட்டிய போதும் இந்த ஒன்றிய அரசு பணியவே இல்லை. ஆனா இன்னைக்கு பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் எஜுகேஷன், இந்த கமிட்டி ஒன்றிய அரசு அம்பலப்படுத்தியதோடு இல்லாம 2152 கோடி ரூபாயை உடனடியாக தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ரிப்போர்ட்டையுமே கொடுத்திருக்கிறாங்க. அந்த கமிட்டியில என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த ரிப்போர்ட்ல என்னென்ன விஷயங்கள் கோடிட்டப்பட்டிருக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த ஆண்டு ஜூன் 2024 இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கான SSA நிதியை தமிழ்நாட்டிற்கு கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இந்த பிஜேபி அரசு. 2152 கோடி ரூபாயை கொடுங்க, உங்களுடைய பங்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப என்இபியை செயல்படுத்தினாதான் நாங்க கொடுக்க முடியும், சட்டத்துல அப்படிதான் இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இந்த ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு அரசை வஞ்சித்துக்கிட்டே வந்தாங்க. நீங்க 2152 கோடி ரூபாய் மட்டுமல்ல 5000 கோடியை இழப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் ஒரு தனி வீடியோவை இதற்காகவே வெளியிட்டார். ஆனா இன்னைக்கு இந்த ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கும் சரி, ஒன்றிய பாஜக அரசுக்கும் சரி, கரியை பூசும் விதமாக பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் எஜுகேஷன் மிக தரமான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், இந்தியா கூட்டணி மிக அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. இதனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் இப்ப அமைச்சிருக்கிறாங்க. இப்படி மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக பாஜக அமைச்சதுனால வேற வழி இல்லாம நிறைய கமிட்டிகளை கூட்டணி கட்சிகளுக்கும் சரி, அதே போல எதிர்கட்சிகளுக்கும் சரி ஒதுக்கக்கூடிய நிர்பந்தம் என்பது ஏற்பட்டுச்சு. அப்படிதான் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் எஜுகேஷன் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு கையில கிடைச்சிச்சு. இந்த கமிட்டியுடைய தலைவராக இருப்பவர் தான் திக் விஜய் சிங். இவர் தலைவராக இருந்தாலுமே இதற்கு கீழே பல்வேறு பாஜக உறுப்பினர்கள் இருக்காங்க. மொத்தம் 31 மெம்பர்கள் கொண்ட இந்த கமிட்டி தான் இப்போ ரிவ்யூ மீட்டிங்கை நடத்தினாங்க. இந்த ரிவ்யூ மீட்டிங்ல நீங்க தமிழ்நாடா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், மேற்கு வங்கமா இருக்கட்டும், இப்படி எல்லா மாநிலங்களுக்குமே PMSRIயை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதற்காகவே நீங்க நிதியை நிறுத்தி வச்சிருப்பது தவறு, உடனடியாக நிதியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2152 கோடி ரூபாய், கேரளாவுக்கு 859.63 கோடி ரூபாய், வெஸ்ட் பெங்காலுக்கு 1000 கோடி ரூபாய், இப்படி 3 மாநிலங்களுக்குமே பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதியை நீங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகத்துக்கு ஒரு கேள்வி கேட்டப்ப இந்த ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், என்ன தெரியுமா அந்த கமிட்டிட்ட சொல்லியிருக்கிறாங்க? என்இபி 2020க்கு கீழே உருவாக்கப்பட்ட ஒரு மாடல் ஸ்கூல் தான் இந்த PMSRI. SSA திட்டம் என்பது என்இபி உடைய கோல்களை அச்சீவ் பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான். அந்த திட்டத்தை இவங்க ஏற்காதப்ப, PMSRI ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாதப்ப நாங்க எப்படி இந்த நிதியை கொடுக்க முடியும்? அதனாலதான் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த SSA திட்டத்திற்கான நிதியை நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்லிமெண்ட் கமிட்டி கிட்ட ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம் ஒரு பதிலை கொடுக்குறாங்க. ஆனா இந்த பதிலை பார்லிமெண்ட் கமிட்டி நிராகரிச்சுட்டாங்க. எதனால நிராகரிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய அந்த விளக்கம், ஒன்றிய அமைச்சகம் கொடுக்கக்கூடிய அந்த விளக்கம் என்பது ஃபேக்சுவலாகவும் இல்லை, ஜஸ்டிஃபைடு பண்ற மாதிரியும் இல்லை. ஏன்னா SSA என்பது PMSRI திட்டத்துக்கெல்லாம் முன்னாடி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் உடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். அதாவது மாநிலங்களுக்கு உதவணும் அப்படின்றதுக்காகவே கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த ரைட் டு எஜுகேஷன் RTE ஆக்ட் என்பது பார்லிமெண்டால நிறைவேற்றப்பட்டு ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி என்பது அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றுச்சு. அப்போ RTE சொல்லக்கூடிய அடிப்படை உரிமையை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த SSA திட்டம் என்பது உருவாக்கப்பட்டுச்சே தவிர இதை கொண்டு போய் NEP கீழவும் இதை கொண்டு போய் PMSRI கீழவும் பைபாஸ் பண்ண நினைப்பதே தப்பு, அப்படி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிட்டி ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகத்துக்கு பதில கொடுத்திருக்கிறாங்க. அப்போ
இவ்வளவு காலமாக நம்ம முதலமைச்சர் கடிதத்தை ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கும் அனுப்பினாரு, மோடிக்கும் அனுப்பினாரு. அப்பெல்லாம் என்ன பதில் கொடுத்தாங்க? சட்டத்தில் இடம் இல்லைங்க, என்இபி நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த திட்டம் என்பது கிடைக்கும். 2152 கோடி ரூபாய் மட்டும் இல்லை, 5000 கோடியை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தாங்களா? அவங்க மட்டுமே விளக்கம் கொடுத்தாங்க? அண்ணாமலையிலிருந்து தமிழிசையிலிருந்து எல்லோருமே ஒன்றிய அரசுடைய திட்டத்தை செயல்படுத்தினாதானாங்க அந்த நிதியை கொடுக்க முடியும். இவங்க செயல்படுத்தாம நிதியை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போய் சொன்னாங்களா இல்லையா? ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னாரு? நாங்க கேட்பது SSA திட்டத்திற்கு, நீங்க சொல்வது PM ஸ்ரீ திட்டம், கோட்டு குழப்பாதீங்க, நாங்க PM ஸ்ரீ திட்டத்துக்கு கேட்கவே இல்லைன்னு திரும்ப திரும்ப சொன்னாரு. ஆனா இந்த பிஜேபி வழக்கமான பொய் பிரச்சாரத்தை தங்களுடைய கோடி மீடியாக்கள் மூலமாக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் திருச்சி பேசிக்கிட்டே வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி கிட்டேயே ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம் இதே கருத்தை வைக்க இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகத்தை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுல பிஜேபியினரும் இருக்கிறாங்க, அதை கவனிக்கணும். அது போல திக்விஜய் சிங் என்பது ஒரு மூத்த எம்பியாக இருக்கக்கூடியவர், பல்வேறு ஆண்டுகளாக அவர் எம்பியா இருக்கிறதுனால அவருக்கு சட்ட திட்டங்களுடைய நுணுக்கங்கள் தெரியும். இந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம் சொல்வது பொய். இந்த SSA திட்டத்திற்கும் PM ஸ்ரீக்கும் NEPக்கும் சம்பந்தமே இல்லை. SSA என்பது ரைட் டு எஜுகேஷன் RTI ஆக்டுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற உண்மையை இன்னைக்கு போட்டு உடைச்சிட்டாங்க. அப்ப பிஜேபி இவ்வளவு நாட்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி இருக்கிறாங்க அப்படின்றத இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமாகவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதா? இது மட்டுமல்ல, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடும் சரி, கேரளாவும் சரி, மேற்கு வங்கமும் சரி, NEP சொல்லக்கூடிய நேஷனல் ஆவரேஜை விட அதிகமான கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை அச்சீவ் பண்ணிட்டாங்க. அப்படி அச்சீவ் பண்ண மாநிலங்களுக்கு நீங்க நிதியை போய் நிப்பாட்டினீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், டீச்சர் ட்ரைனிங்கா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டா இருக்கட்டும், இதெல்லாம் மேற்கொண்டு அவங்களால டெவலப் பண்ண முடியாம போயிரும்ல. நீங்க டிலே பண்றதுனால இன்னைக்கு அந்தந்த மாநிலங்கள் அவங்களே பணத்தை போட்டுக் கொள்ளக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு, நிர்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதனால டீச்சர் சேலரியா இருக்கட்டும், ரிமோட் ஏரியால இருந்து ஸ்டூடெண்ட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவதா இருக்கட்டும், RTI ஆக்ட் உடைய நோக்கத்தை செயல்படுத்துவதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு நிதிச்சுமை என்பது ஏற்படும். அப்ப இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு மாநில அரசோட ஒன்றிய அரசு உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும். NEP இருக்கட்டும், PM ஸ்ரீயா இருக்கட்டும், இதை ஏற்றுக்கொண்டாதான் உங்களுக்கு SSA திட்டத்தை நாங்க நிதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவதையே ரீஎவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய குட்டை வச்சு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க இந்த பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் எஜுகேஷன். இந்த ரிப்போர்ட்ல அது மட்டும் இல்ல, கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இவங்க நம்மளை NEP இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றாங்களே, ஆனா இவங்களே NEP ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. NEP பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனுக்கு இந்தியாவுடைய GDPல இருந்து 6% நிதியை செலவழிக்கணும் அப்படின்றாங்க. ஆனா இந்த மோடி அரசு வெறும் 4.12% மட்டும்தான் செலவே பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது இப்ப தெரிய வந்திருக்கு. இது சார்க் நாடுகளான பூட்டான் என்ற நாட்டை விடவும் மாலத்தீவு நாட்டை விடவும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பூட்டானை பொறுத்த வரைக்கும் சின்ன நாடு, நமக்கே தெரியும், அவங்களே 7.47% அவங்க GDPல இருந்து எஜுகேஷனுக்காக ஒதுக்குறாங்க. அதே போல மாலத்தீவு 4.67% அவங்க எஜுகேஷனுக்காக செலவு பண்றாங்க. ஆனா இந்தியா பாருங்க 4.12% மட்டும்தான் எஜுகேஷனுக்காக செலவு பண்றாங்க. இது ஏதோ இந்த வருடமோ போன வருடமோ மட்டுமல்ல, மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே இதுதான் நிலைமை அப்படின்னு அதற்கு ஒரு டேட்டா இருக்கு. அதை நான் காட்டுறேன் பாருங்க. அதை பாருங்க. 2014 to 15 4.07% GDPல இவங்க நிதியை செலவு பண்ணியிருக்கிறாங்க. 2015 to 16 4.20%, 2016 to 17 4.24%. அதுவே 2017 இருந்து 18 பாருங்க 3.87% குறைஞ்சிருக்கு. அப்போ கொரோனா காலத்துல குறைஞ்சாலும் பரவாயில்ல, கொரோனா காலத்துக்கு முன்னாடியே கல்விக்காக இவங்க செலவு பண்ணுவது என்பது 1% கீழே குறைஞ்சிருக்கு. 2018 to 19 4.04%, 2020 இருந்து 24 4.36%, மறுபடியும் 2022 பாத்தீங்கன்னா 4.12% குறைஞ்சிருக்கு. அப்போ மோடியுடைய இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில ஒரு தடவை கூட NEP சொல்லக்கூடிய அந்த 6% GDPல 6% என்பதை இவங்க பண்ணவே இல்லை. 5% கூட பண்ணல. வெறுமான 4க்கு கீழேயும் தான் இவங்க கல்விக்காக செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத இந்த பட்டியல இருந்தே நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? 2024 to 25 பட்ஜெட்டை
சென்ற ஆண்டு ஜூலை மாதம் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணார்ல, அதில் கல்விக்காக ஒதுக்கின நிதி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 57,427.39 கோடி ரூபாய். இதை ரிவைஸ் பண்ணப்பட்ட அமௌண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 52,480 கோடி ரூபாய். இதை வச்சு தான் SSA திட்டத்திலேருந்து PM போசான் திட்டத்திலேருந்து பல்வேறு கல்வி திட்டங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஆனால் இதில் எவ்வளவு தெரியுமா மோடி அரசு செலவு பண்ணியிருக்கிறாங்க? பிப்ரவரி 2025 வரைக்கும் மட்டும் வெறும் 29,241.67 கோடி ரூபாய் மட்டும்தான் செலவே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 50% கூட இது வரைக்கும் செலவு பண்ணவே இல்லை. இந்த நிதியாண்டே முடிய போகுது. அப்போ மீதி இருக்க பணத்தை எல்லாம் இவங்க என்ன பண்ண போறாங்க, எப்படி செலவு பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா? அப்போ ஒதுக்கீடு பண்ணக்கூடிய பணத்தை கூட கல்விக்காக இவர்கள் செலவு செய்யவில்லை என்பது இந்த ரிப்போர்ட் மூலமாக அம்பலமாகுதா இல்லையா? இதை எதற்காக நான் சொல்றேன்? இவங்க 29,000 கோடி தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க, மீதி 28,000 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அப்படி இருந்தும் SSA திட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கு இவங்க நிதியை தரல. தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இவங்க நிதியை தரல அப்படின்றது தெரியுதா? அதுபோக NEP திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் இவங்க நிதியை ஒதுக்கியிருக்கோம்ல. ஏன்னா 3 மொழி கொள்கையை அமல்படுத்தணுன்றாங்க, PM ஸ்ரீ திட்டத்துக்கு அமல்படுத்தணுன்றாங்க, அதற்கு ஒரு நிதி கொடுக்கணும்ல. அந்த நிதியுமே இவங்க கொடுத்தாங்களா அப்படின்றது தான் இன்னைக்கு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. ஏன்னா PM போசான் திட்டம்னா குழந்தைகளுக்கு மிட் டே ஸ்கீம் வந்து கிளாஸ் 8, அதாவது 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மிட் டே மீல் ஸ்கீம் எல்லாம் இவங்க உண்மையிலே கொடுக்கறாங்களா இல்ல அதுவும் காற்றில் பறக்குதா அப்படின்றது இந்த நிதி செலவு செய்யாத வைக்கும் போதே நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ இவங்களே NEP சொல்லக்கூடிய அந்த GDP-யில் 6% என்பதை ஃபாலோ பண்ணல. இவங்களே கல்வி நிதியை முழுமையாக செலவு பண்ணல. இதுல நம்மள 3 மொழி படிக்கணும், எல்லா மாநிலத்திலையும் 3 மொழி சொல்லித்தரணும், 2035க்குள்ள GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 50%க்கும் அதிகமாக நம்ம அடையணும்ன்றாங்க. எப்படிங்க அடைய முடியும்? இப்படி ஒதுக்கக்கூடிய நிதியை ஒதுக்கல அப்படின்னா உங்களால எப்படி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 50%க்கு மேல் அடைய முடியும்? அடையவே முடியாது. அப்போ இந்த ஒன்றிய அரசு NEP-யும் PM ஸ்ரீயும் காரணம் காட்டி நமக்கு நிதி கொடுக்காம இருப்பது இந்த பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியாலேயே அம்பலப்பட்டு போயிருக்கு. இந்த கமிட்டி மிக தரமாக உடனடியாக இந்த நிதியை விடுவிக்க வேண்டும், SSA-க்கும் PM ஸ்ரீக்கும் சம்பந்தம் இல்லை என்றதை போட்டு உடைச்சிட்டாங்களா? அந்த கமிட்டி சொல்வதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா, கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டேஷனை ரிவ்யூவும் பண்ணி கொடுப்பாங்க. அது உண்மையிலே நியாயமான ஒரு அரசாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அந்த மோடி அரசு கிட்ட நியாயம்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கமிட்டிக்கு அவ்வளவு அதிகாரங்கள் இருக்கு, ஒரு மினி பார்லிமெண்ட்டை போல அவங்க செயல்படுவாங்க. அப்படிப்பட்ட கமிட்டி சொல்வது இவங்க கேட்க போறது இல்லை. நான் ராகுல் காந்தி அவர்களுக்கு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசுவதற்கு கூட அனுமதி இல்லை அப்படின்றது தான் இவங்க நடத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்று வரைக்கும் துறை சபாநாயகரை இவங்க தேர்வு பண்ணவே இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்தும் கூட இன்று வரைக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே துறை சபாநாயகர் பதவியை கொடுக்காம வச்சிருக்கக்கூடிய அரசு தான் இந்த மோடி அரசு. அப்படிப்பட்ட மோடி அரசு பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி கொண்டு சொல்லக்கூடிய அந்த உத்தரவுகளையோ அந்த ரிவ்யூகளையோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க தான். ஆனா இவங்க சொன்ன பொய்கள் என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களிடம் அம்பலப்பட்டு போயிருச்சா இல்லையா? நமக்கு அது போதும். இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுக்காம இருப்பதற்கு மெயின் காரணமே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருமே படிச்சிடக்கூடாது அப்படின்றது தான். இவங்களுடைய குறுகிய நோக்கம் தமிழ்நாட்டை அழிக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை இருமொழி கொள்கைக்கு மும்மொழி கொள்கைக்கும் போயிருக்கல. இவங்க என்ன சொல்றாங்க, மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தி கிடையாது, இல்லாத ஹிந்தி எதுக்கு திணிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, 3வது மொழி ஒரு இந்திய மொழி, அது எந்த மொழியும் படிச்சு கொள்ளலாம், இந்திய மோடி நீக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையிலிருந்து தமிழிசையிலிருந்து அமித்ஷால இருந்து ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராக கூட தர்மேந்திர பிரதான் வந்து சொல்றாங்கல்ல. ஆனா இவங்க பண்ணக்கூடிய செயல்கள் என்னவா இருக்கு தெரியுமா? இன்றைக்கு கூட ஒரு அறிவிப்பு வெளியா இருக்கு. அதாவது வானிலை அறிக்கை தமிழ்நாட்டில் வெளியிடக்கூடிய அந்த வானிலை அறிக்கை என்பது தமிழும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் வெளியாகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அதில் ஹிந்தியை இவங்க சேர்த்துருக்கிறாங்க. ஆனால் ஆந்திராவுக்கு நீங்கள் போய் பாருங்க தெலுங்கு ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கும், கேரளாவுக்கு நீங்கள் போய் பாருங்க அங்கே ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கு. அப்போ திட்டமிட்டு நீ என்ன சொல்றது, நான் இந்தியை திணிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீண்டுவதையே இந்த ஒன்றிய அரசு முடிவாக வைத்து கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுது அப்படின்றதா இந்த திணிப்புக்கு மெயின் காரணம். இதை மட்டும் அவங்க செய்யறாங்க. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அறிவியல் மையத்தில் இருக்கக்கூடிய பெயர் பலகை அதில் இங்கிலீஷும் தமிழ் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த போர்டை வேணும்னே கலட்டி வச்சுட்டு புதிய போர்டு இந்தியையும் சேர்த்து கொண்டு மும்மொழி கொள்கையை நாங்கள் திணிக்கிறோம் பாரு, இந்தியை திணிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை மாத்தினாங்க. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ரயில்கள் எல்லாம் பெட்ஷீட் இருக்கும் தெரியுமா, தலகாணி இருக்கும் தெரியுமா, அதில் கூட இங்கிலீஷ்ல தமிழ்ல மட்டும்தான் இருந்துச்சு. அதையுமே இவங்க இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 மொழிகள் அச்சிட்டு அது 3வது மொழியாக இந்தியை தான் இவங்க திணிச்சிருக்கிறாங்க. அப்ப 3வது மொழியாக இந்தி இருக்கக்கூடாது என்று நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சதுனாலதான்
திட்டமிட்டு நீ என்ன எதிர்க்கிறது, நான் 3வது மொழியை இந்தியை தான் திணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்றிய பாஜக அரசு செயல்படுவது புரியுதா இல்லையா? அப்ப இவங்க வேண்டுமென்றே தான் நிதியை நிறுத்துறாங்க. வெறும் கல்வி மட்டுமல்ல, 100 நாள் வேலை திட்டத்திற்குமே 4000 கோடி ரூபாய்க்கு மேல பாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த ஒன்றிய பாஜக அரசு. அப்ப எப்படியாவது 2026 தேர்தலுக்கு முன்னாடியே நிதி சுமையை தமிழ்நாடு அரசுக்கு மேல செலுத்தி அவங்களுடைய திட்டங்கள் புதிதாக ஏதாவது அறிவிக்க விடாம பண்ணி இருக்கக்கூடிய திட்டங்களுக்கே நிதி இல்லாம கஷ்டப்பட வச்சு ஒரு திவால் நிலைக்கு இவங்களை எப்படியாவது கொண்டு போகணும், கடன் அதிகமாக வாங்க வைக்கணும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்தோட தான் இந்த ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய உணர்வுகளை மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களையுமே இந்த ஒன்றிய பாஜக அரசு செய்வதற்கு இறுதி புள்ளியாக, முற்றுப்புள்ளியாக, நிரந்தர பதிலடியாக கொடுப்பது ஒரே ஒரு விஷயத்தால மட்டும்தான். அது வரக்கூடிய 2026 தேர்தலை மட்டும்தான். இந்த ஒன்றிய பாஜக அரசு, இந்த பாஜக கட்சி யாரோட கூட்டணி வச்சாலும் சரி, இந்த கட்சிகள் அத்தனை பேரையுமே டெபாசிட் இலக்க வைப்பதில் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய உணர்வுகளையும் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய பார்வையா இருக்கு. நன்றி.